பிரியமான சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே, களி கூறு, மகிழ்ந்து சந்தோஷப்படுங்கள், பயப்படாதிருங்கள் என்று ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பயந்து கொண்டு இது நடக்குமா நடக்காதா, இந்த சூழ்நிலை நமக்கு எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற நிறைய காரியம் இமை மூடி முழிப்பதற்குள் அது உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய நிறைய காரியங்களை இன்றைக்கு ஆவியான உங்களோடு அவர் விரும்புகிறார். நிறைய நேரங்களில் பயந்துட்டே இருக்கிறீங்க, இந்த காரியத்துக்கு முடிவு வராதா, இந்த சூழ்நிலை மாறாதா, இந்த நிலைமை மாறாதா, இந்த வியாதி மாறாதா, அந்த வேதனை மாறாதா, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எப்பவுமே பாதகமாக இருக்க, சாதகமாக மாறாதா, ஒரு நன்மை நடக்காதா, ஒரு மாற்றம் நடக்காதா, நான் எப்பந்தான் சந்தோஷமா இருப்பேன், நான் எப்பந்தான் மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ச்சிங்கிற சத்தம் பல வருஷமா கேட்கலையே, 12 வருஷமா மகிழ்ச்சி இல்லை, 10 வருஷமா மகிழ்ச்சி இல்லை, 7 வருஷமா மகிழ்ச்சி இல்லை, 2 வருஷமா மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவர் சொல்றார், மகிழ்ந்து களி கூறு, பயப்படாதே. ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறேன்னு வாக்குத்தத்தம் பண்றாரு. எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் உடைச்சி எரிஞ்சு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிரந்தர சந்தோஷத்தை உங்க வீடுகளுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்களுக்குள்ள ஆவியானவர் செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.